Hello viewers, welcome back to my channel Home2Hotel Recipes. இந்த வீடியோல நம்ம chicken tikka kebab panலயே எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்குவோம். இதுல 1/2 கிலோ boneless chicken எடுத்துர்க்கேன். இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள்ஸ்பூன் சேர்த்துப்போம். உப்பு 1 டீஸ்பூன் நைஸ் உப்பு. எலுமிச்சம்பழம் பாதி பீஸ் மீடியம் சைஸ்ல எலுமிச்சம்பழத்துல பாதி பீஸ் அப்படியே கட் பண்ணிட்டு ஜூஸ் எடுத்துப்போம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். இத மிக்ஸ் பண்ணியாச்சு. இத அப்படியே ஒரு 30 நிமிஷம் விட்டுருங்க. இது நல்லா ஊறட்டும். இப்போ 30 நிமிஷம் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு மிக்சிங் பவுல் எடுத்துர்க்கேன். இதுல நம்ம வீட்ல எப்பவும் உர ஊத்துன தயிரை தண்ணி எல்லாத்தையும் வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன். இந்த கெட்டியான தயிரை நம்ம இப்போ ஒரு 5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்க போறோம். 1/2 கிலோ சிக்கனுக்கு 5 டேபிள் ஸ்பூன் நல்ல அந்த மாதிரி கெட்டியான தயிர் வேணும். இப்போ 5 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்தாச்சு. இதுக்கு அடுத்தது காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் 4 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இது ரொம்ப காரம் இருக்காது, அதே நேரத்தில் கலரும் நல்லா இருக்கும். நமக்கு உங்களுக்கு சாதா மிளகாய் தூள் தான் இருக்கு அப்படின்னா அது 2 இல்லை 3 டீஸ்பூன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா தூள் 1 டீஸ்பூன். ஆரிகானோ ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு பவுடர் பண்ணிட்டு எடுத்து வச்சிருக்கேன். இது 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உப்பு ஒரு பிஞ்ச் அளவு. மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன். சன்ஃப்ளவர் ஆயில் 2 டேபிள் ஸ்பூன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். பாருங்க நல்லா மசாலா மிக்ஸ் ஆயிருச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே ஊற வச்ச சிக்கனை ஆட் பண்ணிடலாம். இஞ்சி பூண்டு எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த சிக்கனை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இதுக்கு மேலே ஒரு சின்ன தட்டு இது மாதிரி ஒன்று வச்சுக்கோங்க. இதில் அடுப்பில் இருந்து ஒரு சின்ன பீஸ் கறி எடுத்து நல்லா சுட சுட, அதாவது எரிஞ்சிட்டு இருக்க கறியை இது மேலே வைப்போம். இப்போ இது மேலே கொஞ்சமாக நெய் அப்படி இல்லைன்னா எண்ணெய் கொஞ்சம் ட்ராப் விட்டீங்க அப்படின்னாலே இந்த மாதிரி புகை வரும். புகை வந்ததும் உடனே மேலே ஒரு பிளேட்டை போட்டு மூடிடுங்க. இது நமக்கு ஸ்மோக் ஃப்ளேவர் வர்றதுக்காக தான். சிக்கனில் ஒரு 15 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க, மூடியே திறக்காதீங்க. இப்போ ஒரு 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. கறியை எடுத்துடலாம். இப்போ சிக்கனில் ஃப்ளேவர் நல்லா இருக்கும். இப்போ இதை ஒரு 3லேருந்து 4 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் ஏர்டைட் கண்டெய்னரில் மூடி வச்சுருவோம். இப்போ நம்ம ஃப்ரை பேனை ஹீட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம மேரினேட் பண்ண சிக்கன் பீசஸை போட்டுக்கலாம். சிக்கன் பீசஸை போடும்போது அடுப்பை ஹை ஃப்ளேமில் வைங்க. லோ ஃப்ளேம்லேயோ மீடியம் ஃப்ளேம்லேயோ வைக்க வேண்டாங்க. ஹை ஃப்ளேமில் வச்சாதான் நமக்கு சிக்கன்லேருந்து மசாலா பிரிஞ்சிடாமல் ஒழுங்காக வரும். இப்போ ஒரு சைடு வெந்துருச்சு, திருப்பி போட்டுடலாம் எல்லா பீசஸையும். இப்போ 2 சைடுமே நல்லா இது மாதிரி வெந்ததுக்கு அப்புறமா மீடியம் ஃப்ளேமில் மாற்றிடணும். இப்போ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் வறுத்து எடுக்கணும். இப்போ பாருங்க நல்லா இது மாதிரி ரோஸ்ட் ஆகணும் சிக்கன். இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, சிக்கன் டிக்கா கபாப் ரெடி. ரொம்ப ஈஸியான ரெசிபி இது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்.
நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. Home2Hotel Recipes சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.